வாருங்கள் நேயர்களே, உலக பார்வைக்கு செல்லலாம். நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சென்ற வாரத்தில் உலகத்தில் நடந்த நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நிதர்சனமாக உங்கள் மத்தியில் ஒப்படைப்பதுதான் இந்த நிகழ்ச்சி என்பது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். உலகத்தை எப்போதுமே தன்பால் மட்டும் திருப்பி வைத்திருக்கக்கூடிய சக்தி அமெரிக்காவுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போதும் கூட உலக நாடுகளை தன்பால் திருப்பி இருக்கிறதோ இல்லையோ, இந்தியாவையும் சீனாவையும் உற்று நோக்க வைத்திருக்கிறார். 1,25,000 விசாக்கள் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சீன இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாளித்துவமாக இருக்கக்கூடியவங்க கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் முதலீடு செய்ய விரும்புறீங்களோ அவங்களும் எங்க நாட்டுக்கு வரலாம், எங்க நாட்டில் முதலீடு பண்ணுவோம், நீங்க முதலீடு நல்லாடி போகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஒண்ணு நமக்கு புரியலை. என்ன புரியலன்னா, நாங்கள் தான் உலகம், நாங்கள் தான் உலகத்தினுடைய அனைத்துக்கும் சொந்தக்காரர்கள், எங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது. அறிவா அது நாங்கள் தான், உணவா நாங்கள் தான், பொருளாதாரமா நாங்கள் தான், அறிவியலா நாங்கள் தான், தொழில்நுட்பமா நாங்கள் தான், எங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு 350 ஆண்டுகளுக்கு சொந்தமான ஒரு நாடு, வரலாறு என்பதே கிடையாத ஒரு நாடு, வரலாற்றுக்கு சொந்தமில்லாத ஒரு நாடு, அந்நிய நாட்டினுடைய மக்களுடைய வந்தேரிகளாக வந்த மக்களினால் உழைத்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய அதிபர் இப்போது சொல்லியிருக்கிறார், நாங்கள் 1,25,000 விசாக்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று செனட்லேயே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா, அங்கே நாடாளுமன்றமே இதை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றமே இதை இஷ்யூ பண்ணியிருக்கு. அதனால இதை வரவேற்போம். ஏனென்றால் இருக்கவே இருக்கிறார்கள் இந்திய அடிமைகள், நல்ல அடிமைகள். இல்லை, நம்ம நாட்டில் ஐஐடிலையும் ஐஐஎம்லையும் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய பணங்களை போட்டு இந்த அறிஞர்களை உருவாக்குறோம், இந்த விஞ்ஞானிகளை உருவாக்குறோம், இந்த சயின்டிஸ்டுகளை உருவாக்குறோம். ஆனால் நாசுக்கு அவன் கடைசி வருஷத்துக்கு வர்றப்பயே உள்ள கேம்பஸ் அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் உடனே விசாவை கொடுத்து இந்த அறிவை அப்படியே திருடி விடுகின்றது. இது நமக்கு வருமானம் வருது, வெளிநாட்டு அந்நிய செலவாணி வருதுன்னு பார்த்தா கூட ஒரு விதமான அறிவு திருட்டு தான். எந்த அளவுக்கு அறிவு திருட்டுனா, முழுக்க இந்த வல்லுநர்களை எல்லாம் கொண்டு போயிடுறான், அவன் முழுக்க ஆக்கிரமிச்சிடறான். அதனோட அறிவை ஃபுல்லாக அவன் நாட்டுக்கு, அவன் நாட்டுடைய மேம்பாட்டுக்கு, அவங்க நாட்டுடைய தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்தி விடுகின்றார்கள். இது நமக்கு பயன்படக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அது மட்டும் இல்லாது இன்னொரு பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், அது மட்டும் இல்லாது மிகப்பெரிய பிரச்சனையும் இன்னொன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்குன்னா, இவன்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு அவன்கிட்ட பிச்சை வாங்கக்கூடிய மோசமான சூழல்லாம் நமக்கு இப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது உண்மையும் கூட. ஆனாலும் கூட அமெரிக்கா பாருங்க, அதாவது அந்த ஒளி வெள்ளம் என்பார்களே, நாங்கள் தான், எங்கள் மீது தான் எல்லா ஒளி வெள்ளமும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒளி வெள்ளத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அடிமைகள் இருக்கிறார்களே, அவர்கள் எங்களுக்கு கீழே இருப்பாங்க. எங்களுக்கு கீழே இருந்து எங்களுக்காக வேலை செய்வாங்க. எல்லா டெக்னாலஜியும் நாங்க எடுத்துக்கிறோம். அறிவு திருட்டு தான். ஆமா, அவன் நாட்டு டெவலப்மெண்ட் திருப்பி போய் கை கட்டிட்டு தமிழ்நாடு இந்திய கை கட்டி நிற்பாங்க. அதாங்க, இங்க இருந்து போய் திருப்பூர்ல இருந்து உள்ள பெண்ணியன் அங்க போய் அங்க உள்ள லேபிள் மட்டும் அமெரிக்கா இல்ல, லேபிள் கூட இப்ப இங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. லேபிள் இங்க போட்டு இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஏற்றுமதி செய்து இங்க 50 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பெனியன் அவங்க 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்மளுக்கே கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். இதுக்கு என்ன, அன்றைக்கு பெனியனை வாங்கினா இன்றைக்கு மனுஷ மூளையை வாங்கலாம். அறிவு திருடுற மூளையை 50 ரூபாய் பெருமானம் உள்ள மூளையை அங்க போனா 500 ரூபாய் பெருமானம் உள்ளதா மாறும். என்னைக்கு தேசபக்தர்கள் நாங்க இந்த நாட்டு மேல ஆர்வமா இருக்கிறோம், இந்த நாட்டு மேல மதிப்பு வச்சிருக்கிறோம், இந்த நாட்டை விரும்புறோம், நேசிக்கிறோம்னு சொல்றோம்னா, இங்க இருந்து உங்க அறிவை பயன்படுத்திங்கன்னா தான் கண்டிப்பா இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அங்க இருந்து அந்நிய செலவாணி இந்த நாடு ஒண்ணு பெருசா பண்பட போறது இல்ல. தேசபக்தர்கள் சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் முதல்லையா உங்களை வாழ நிப்பாட்டுங்க. அவங்க குடும்பம் அங்கதானே இருக்காங்க. அவள் எல்லாம் இப்ப என்ன எங்க இருக்காள், அங்க போய் தான் இருக்காள், என்ன பண்ணிட்டு இருக்காள், நாட்டை பிளடி இந்தியா, வாட் இஸ் திஸ் இந்தியா, திஸ் பேட்டி பிளேஸ் அப்படின்னு அங்க இருந்து இங்கிலீஷ்ல பேசிக்கொண்டு இருக்காள். அவள் எல்லாம் நிப்பாட்டுங்க. ஏன்னா இங்க உள்ள எல்லா முஸ்லீம்ஸ் எல்லாம், தலித்துகள் எல்லாம், யாதவர்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம்,
போய் சாவுற இடம் சவுதி அரேபியாவும் துபாயுமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் போற இடம் எல்லாம் அமெரிக்காவாக இருக்கிறது, லண்டனாக இருக்கிறது, சுவிஸாக இருக்கிறது. ஆமா, அதனால வந்து இவனாவது போயிட்டு இந்த டெம்பரரி விசா, சவுதி அரேபியா டெம்பரரி விசா, எல்லா வளைகுடானாலும் டெம்பரரி விசா. அவன் நீ 2 வருஷம் வந்துட்டு தான் போனேன், உனக்கு டெம்பரரி விசா, உனக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைக்காது. ஆனால் நீங்கள் அங்கே போன உடனே நல்லா கிங்கான்னு போட்டு கரெக்டா குடியுரிமை வாங்கிடுற, அங்கே தங்கிடுற, அங்கே ஜெனரேஷன் உருவாக்கப்படுற. அப்புறம் என்ன இருக்கு? நன்னா இருங்க. அடுத்து பார்த்தோம்னா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய மற்றொரு ஏவுகணையை வந்து தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் வந்து சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னா எல்லையில வந்து கடுமையான பதட்டம் ஏற்பட்டது. பின்னாடி வந்து ஒரு அமைதி ஏற்படும் பார்த்தா பாகிஸ்தான் என்ன செய்யுதுன்னா விதவிதமான ஏவுகணைகள்லாம் சோதனை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹாட் 9 மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிடியாகத்தான் இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் வந்து மிக தன்னிறைவு தான் பெற்று இருக்கின்றது என்ற செய்தியும் வந்து கொண்டுதான் இருக்கு. இல்லை, நம்மளை பொறுத்தமல்ல அவங்க ஏவுகணைகள் ஃபுல்லாக வந்து 60, 90 அப்படி தான் போயிட்டு இருக்குது. 160 இது அதிகபட்சமாக. அந்த ஹாட் 11 என்று சொல்லக்கூடிய இது வந்து ஆமா ஹாட் 11 அது 9 வந்துருச்சு, அப்புறம் 10, அப்புறம் 11 அது. அதனால வந்து ஹாட் 11 என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை வந்து 160 கிலோமீட்டர் தாக்கக்கூடியதாக திறன்பட்டதாக அமைந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஏவுகணைகள் ஃபுல்லா வந்து 1600 கிலோமீட்டருக்கு மேலேயே போறோம். 1600 வரலும் போயிட்டோம். நம்மளுடைய திறனும் வந்து ஒரு அதிகமான அளவில் இருக்குது. தொழில்நுட்பத்தில் வந்து இந்தியாவை எடுத்துக் கொள்வதற்கு யாருமே இல்லை. இன்னும் சிறந்த ஒரு நிர்வாகி மட்டும் இந்த இந்தியாவுக்கு, ஒரு சிறந்த பிரதமர் மட்டும் இந்த இந்தியாவுக்கு கிடைத்தார் என்றா, ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்த இந்தியாவுக்கு ராஜீவ் காந்தி மாதிரி கிடைத்திருந்தால் கூட, ராஜீவ் காந்தி என்று சொல்வதை விட ராஜீவ் காந்தி இஸ் நாட் a ஃபேவர் அண்ட் பெர்ஃபெக்ட் மேன். ஆனா வந்து சரியான ஒரு மனுஷி என்று சொன்னால் இந்த அயன் விமன் என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அவர்களை வந்து நம்ம இப்ப நினைத்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவர் கொண்டு வந்த அந்த 20 அம்ச திட்டம், அந்த எமர்ஜென்சி பீரியட், இந்த எமர்ஜென்சி பீரியடை வந்து ஜனநாயகவாதிகள் எல்லாம் இட் இஸ் ரொம்ப ஓவர் டூ மச் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுதான் சரி. இந்த நாட்டுக்கு கொள்ளையடிப்பவர்களை, அநியாயம் செய்யக்கூடியவர்களை, பிடுங்கி திங்கக்கூடியவர்களை, பிறரை அழிக்கக்கூடியவர்களை, அரசியல்வாதிகளை அத்தனை பேரும் ஜெயிலில் தூக்கி போட்டாதான் இந்த நாடு உருப்படும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதையும் இந்திரா காந்தி அம்மையார் வந்து செய்து காமித்தார்கள். ஆனால் அதை விட முக்கியமாக 1972 இந்த நாட்டை தன்னிறைவு பெற்ற நாடாக, ஒரு தண்ணீரில் பெற்ற நாடு என்றால் சுயமாக எல்லாத்தையும் சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாடாக, எந்த உற்பத்தி திறனுக்கும் வந்து வெளிநாட்டை கையேந்த ஒரு நாடாக ஆக்கியது. ஆனால் 1985 தான் நாம் முதல் முறையாக உணவுக்கு கூட வெளிநாட்டில் கையேந்த ஆரம்பித்தோம் என்பது வரலாறாக இருக்கிறது. அப்படியே பொறுத்தவரைக்கும் ஒரு டெக்னாலஜியை பிரகாரம் அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஏற்பாடுகள்லாம் மிக அற்புதமாக செய்தார். அதனால வந்து ஒரு புதிய இந்தியாவுக்கான காலகட்டத்தை அவர் தான் அமைத்தார் என்ற செய்தி கூட தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்தது. அதே நேரத்தில் அவரை பலியாக்கி விட்டார்கள். முகமது நசீத் அவரை பற்றி நம்ம தெரிய வேண்டியதா இருக்கு. குத்துலிப்பூன்னு ஒரு நாடு, ஒரு தீவு, அது அந்த தீவுக்கு ஒரு நாடா, அந்த நாடுக்கு ஒரு அதிபரா, அது மிஞ்சி போனா எண்ணி பார்த்தாலே ஒரு 10 லட்சம் கூட தேர மாட்டானுங்க மக்கள். அதுக்கு ஒரு அதிபர், நம்ம நாட்டு கவுன்சிலர் கூட பரவாயில்லாம இருப்பான் போல இருக்கு. அந்த நாட்டுடைய அதிபர் வந்து இந்த ஆள் வந்து நீதிமன்றம் வந்து இப்போது உத்தரவிட்டிருக்கிறது, அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. இவர் தப்பிச்சு போய் இந்திய தூதரகத்திலே போய் உள்ள உட்கார்ந்துட்டாரு. அவரோடு சேர்ந்து ஒரு 6 எம்பிகள், அவருடைய எம்பிகளும் சேர்ந்து உள்ள உட்கார்ந்து, என்னடா அந்த 10 சென்ற வருடம் வந்து நீதிபதி ஒருத்தரை வந்து இவர் கைது செய்ய உத்தரவிடுகிறார். எதுக்கு இந்த நீதிபதியை கைது செய்ய உத்தரவிடுகிறார்? அதுதான் ஒரு கேலிக்கூத்து. அதாவது ஆட்சியாளர்களாக மாறிவிட்டால் ஆணவம் வந்துவிடும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அந்த ஏன் அவர் உத்தரவிட்டார்னு கேட்டால் அந்த நீதிபதி வந்து அதற்கு முன்னாடி இவரை பத்தி கார்ட்டூன் வரைஞ்சாராம். அவரை வந்து ஜாமீன் கொடுத்துட்டாராம். இவர் கார்ட்டூன் வரைஞ்சதுக்காக கைது செய்யப்பட்டாராம். நசீதை வந்து கார்ட்டூன் வரைந்து விட்டார் என்று ஒரு கார்ட்டூனிஸ்டுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எப்படி நம்ம பாலசுப்ரமணியத்தை வந்து நம்ம கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினோமோ, பாலசுப்ரமணியம் அவர்களை வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய பேர்ல வந்து ஓனலாவிய அதிகாரம் பாண்டியன் அவர்கள் உத்தரவிட்டார்களோ, அப்படி நடந்த மாதிரி இங்கேயும் வந்து அவரை எப்படி நீ ஜாமீன் கொடுக்கலாம்?
ஜாமீன் கொடுத்த நீ போடா உள்ள ஜெயிலுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அந்த நீதிபதி அனுப்பினுடைய விளைவு மக்கள் புரட்சியாக உருவெடுத்தது. மக்கள் புரட்சி வள்ளுக்க வேற வழியே இல்லாம ஓட வேண்டியதா இருந்துச்சு நாட்டை விட்டு. ஆனா இப்ப கூட சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் ரிட்டர்ன் வந்து 12ஆம் தேதி போய் அட்டன் பண்ணணும் கோர்ட்டுக்கு. எக்ஸாக்டா 12ஆம் தேதி தான் போனா ஒழுங்கா போய் எக்ஸ்சேஞ்ச் கேட்டால் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. கேட்க தயாரா இல்லை. மீண்டும் வந்து இந்திய தூதரகத்தில் உள்ளே ஒளிந்து கொண்டார். நான் கேட்கிறேன், இந்தியாவே ஜனநாயக நாடே, உன்னாட்டில் நடக்கின்ற அநியாயங்களையே தட்டி கேட்க முடியாமல் கராணியற்று நிற்கின்ற இந்தியாவே, ஒரு அந்நிய நாட்டுக்காரன் அவன் நாட்டில் நடக்கிற அநியாயம், அவனுடைய சட்ட திட்டங்கள், அதற்கு நீ எப்படி உதவ முடியும்? இப்படி உதவுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல ஒரு உள்நாட்டினுடைய பிரச்சனையை தலையிடுவதாக ஆகாதா? அமெரிக்காரன் வந்து காஷ்மீர் பிரச்சனை தலையிட்டான உடனே இது எங்க நாட்டு பிரச்சனை, எங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை, வராத அப்படிங்கிற. என்னடா ஊருக்கு ஒரு நியாயம் பேசுறீங்க? நியாயம்னா நியாயமா நடங்க. அவன் நாட்டு பிரச்சனை போடா, முதல்ல கோர்ட்ல போய் சரண்டராவு, உள்ளதுக்கு வை, ஜெயிலதுக்கு வை அப்படின்னு இருக்கலாம். ஒருவேளை அவன் இந்தியாவுக்கு வந்தானே, அப்ப இந்தியாவுக்கு வந்துட்டான்னா உங்ககிட்ட வந்து அவன் பாதுகாப்புக்கு வந்துட்டான். பாதுகாப்புக்கு வரக்கூடிய இஸ்லாமிய அடிப்படையில் யாரு வந்து ஷெல்டர்னு வந்துட்டாங்க, யாரு வந்தாலும் சரி, அது எதிரியாக இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட பாதுகாப்புன்னு வந்துட்டா அபயம் அளிக்க ஆகணும். இட்ஸ் இஸ்லாமிக் ரூல் ஆல்சோ. அது ஜனநாயக அடிப்படையிலையும் அதான் சொல்றீங்க நீங்க. அதை நீங்க பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து தூதரகத்துல வந்தாரு, அப்படி வந்தாரு, அப்படி இருந்தாரு, நாங்க மூக்க நுழைப்போம், காதை நுழைப்போம், கையை நுழைப்போம். அந்த நாட்டுக்கு வந்து ராணுவம்ல இருந்து போலீஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா முழு சப்போர்ட் வந்து இந்தியா தான். இந்தியாவோட எந்த சப்போர்ட்டும் இல்லாம வந்து அந்த மாலத்தீவு வந்து இருக்காது. இன்னொரு விஷயம் வந்து வருங்காலத்துல இன்னும் பல ஆண்டுகள்ல மாலத்தீவுங்கிற நாடே இருக்காதுன்னு சொல்லிட்டு நஜீப் தலைமையில தான் வேற ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்தாங்க. வேற ஒரு பூமியில இந்த மக்கள் ஃபுல்லா குடியேற மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிற விஷயம் நடக்கிறப்பயே இப்படி ஒரு புரட்சி நடந்திருக்கின்றது என்றாலும் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள், அது அடிப்படை உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் நாங்கள் உள்ள ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் எந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான்ல ஜீல் படை உள்ளே புகுந்து அவுதாபாத்ல வந்து உசாமா பின் லேடனை கொன்றார்கள்ல, அதுக்கு பின்னாடியில் ஒரு செய்தியை வந்து தற்போது வந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, நாம போய் உசாமா பின் லேடனை தாக்குறப்ப அந்த அமெரிக்க ஜீல் படையினர்களை வந்து பாகிஸ்தான் படைகளை சுற்றி கலைத்து கொண்டால் பாகிஸ்தான் படையினர் மத்தியில சீல் படையினர், அமெரிக்காவோட சீல் படையினர் வந்து மண்டியிட வேண்டும், அவர்களை படைய கைகளா வைத்து விடுவார்களே, அப்ப என்ன செய்யறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி என்ன செய்யறதா இருந்துச்சுன்னா, நாம ஜோ பைடனை அனுப்பிச்சு மன்னிப்பு கேட்டு இவர்களை மீட்டு வரலாங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டதான். இதை வந்து ஒபாமா காதுக்கு போனோம்னா கடுமையான கொதிப்படைஞ்சு எந்த விஷயத்திலும் நாம வந்து காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது, கடுமையான தாக்குதல் நடத்தியாவது அங்கிருந்து நம்ம அமெரிக்க ராணுவத்தை மீட்க வேண்டும் என்ற விஷயத்தை ஒபாமா போட்டாருங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஒபாமா போடுகிறாரா இல்லையோ, அவர் சொன்ன செய்தி ரொம்ப மிக முக்கியமானது. அதாவது நாம் அங்கே வந்து அந்த பாதுகாப்பு படை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பாதுகாப்பு படையினால் பிடியில் உள்ளே சென்று விட்டோம் என்றால் கண்டிப்பாக தாக்குதல், பாகிஸ்தான் மீது தாக்குதல், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை பிடிப்பதற்காக 2 நாளை கபலீகரம் செய்தார்கள். 2 நாடு கபலீகரம் செய்யப்பட்டது. ஒன்று ஈராக், மற்றொன்று ஆப்கான். அடுத்ததாக பாகிஸ்தானையும் நாங்கள் அழிப்போம் என்று வருகின்ற அளவுக்கு வருகிறார்கள் என்றால் நமக்கு தெரியலைங்க. அதாவது செய்ததுக்கு மிகப்பெரிய குற்றத்தை வச்சுக்கிறீங்க. மொத்தமா இறந்து போனது 3600 பேர், 3600 பீப்புள்ஸ் ஒன்லி தான் கில்ட் அப்படின்னு சொல்றான். அவனே தரக்கூடிய தகவல். நீ 3600 பேர் செத்ததற்காக, ஒத்தனை பிடிப்பதற்காக கிட்டத்தட்ட இந்த 2 நாடுகள்லையும் 3 நாடா சேர்த்துக்கிறீங்க, பாகிஸ்தான் சேர்த்தா ஒரு 4 லட்சம் பேரை கொண்டு இருக்கிய. அப்ப உன்னை என்னடா செய்யறது? உன்னை யாரா வந்து கொள்றது? பில்லேடன் எப்படி உள்ள போய் நீ கொன்னியோ அப்படி ஒரு கீழ்ப்படை உன்னுடைய அந்த வெள்ளை மாளிகையில் நுழைந்து ஒன்ன சுடுறதுக்கு அனுமதி இருக்குன்னு அர்த்தம் தானே. இப்ப எப்படி கொள்ளலாம்னா உன்னையும் கொள்ளலாம்ல. அப்ப நீர் தொடுப்பது போ, அவர்கள் தொடுப்பது தீவிரவாதமா? அவனும் சொந்த நாட்டுக்காத்தானே போறாங்களா? தான் பூமியை அடிமைப்பட்டு விடக்கூடாது, தன்னுடைய நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும், பிற அந்நிய படைகள் இங்கே வரக்கூடாது என்பதற்காகத்தானே அவன் போராடுறான். அப்ப அவனுடைய போராட்டத்தை தீவிரவாதம் என்கிறாய். நீ மக்களுக்கு இறைச்சி விட்ட கொடுமையை பார்த்து உடனே பொங்கி விடுத்த
அது இன்னும் பெயிண்ட் அவருடைய வேலை வந்து இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாட்டிலே சந்தேககரமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யூதர்கள் எவனும் வேலைக்கே வரல. ஏரியல் ஷாரோன் அப்போது பிரதமராக இருந்த ஏரியல் ஷாரோன் வந்து வடக்குரிய பிரயாணத்தை ரத்து செய்தார் அந்த 2 நாளுங்கிறது. இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. அதே போல அந்த மிகப்பெரிய கட்டணத்தை சாய்ப்பதாக இருந்தால் அந்த வெப்பம் மட்டும் இவர்கள் போய் அப்படியே கிளைட் கிராஸ் ஆச்சு அதனால மட்டும் விழுந்துச்சு என்பதுதான் நடக்கிற காரியம் இல்லை. கீழே இருந்துதான் பிளாஸ்டிங் உருவாயிருக்கணும் அப்படிங்கிற அளவு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுல. அதனால வந்து நீ தான் எல்லாம் செஞ்ச உளவுத்துறை தான் எல்லாம் செஞ்சுங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். அதாவது உன்னை அழிக்க நாடி விட்டாய் என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய்வாய். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் இருக்கிறான். இறைவன் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இதுக்கு ஒரு அழகான உதாரணம், இப்ப அமெரிக்காவில் ரஷ்யால பார்த்தீங்கன்னா மேல இருந்து 8 டன் விண்கலம் வந்து சீறி பாஞ்சிருக்கு. அந்த காட்சியை வந்து தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களையும் நம்ம பார்த்தோம் என்றால் எந்த அந்த 8 டன் இது சீறி வந்து தாக்குறத பார்த்தா எதுவுமே செய்ய முடியல ரஷ்யானால. அதை தடுக்க முடியல. ஏதோ இறைவனோட கிருபையில லேசா கட்டடத்துல பட்டு கடல்ல சீறி பாய்ந்து உள்ளே சென்று விட்டது அந்த விண்கலம். அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப இது போன்ற சோதனை கண்டிப்பா அமெரிக்கா போறீங்க. ஏன்னா அநீதி இல்லாமல் அநீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே வந்துருச்சுங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் புயல் தாக்குது, ஒரு பக்கம் கடல் தாக்குது, ஒரு பக்கம் புயலை பாத்தீங்கன்னா எப்பா கிட்டத்தட்ட 600 பேர் காணோம். எங்க இருக்காங்கன்னு தெரியல. புயல் ஸ்தம்பிச்சு போகுது. என்னடா இன்னொரு புது தகவல் என்னன்னா, இந்த உசாமா பின் லேடனை கொலை செய்வதற்காக நேரம் அவர் தான் துப்பாக்கி வச்சு நெத்தியில சுட்டாராம். அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஊடகங்கள்ல மிகப்பெரிய புலம்பி இருக்கிறாரு. எனக்கு பாதுகாப்பே இல்லை, தினந்தோறும் நான் பயந்து செத்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா 30 வருடம் பூர்த்தி ஆகணுமா ஒரு ராணுவ வீரருக்கு. இவர் 27 வருடத்துல வந்துட்டாராம். 27 வருடத்துல வந்தனால அவருக்கு வந்து உரிய நிதி கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் அல்லாது உரிய பாதுகாப்பு வந்து எந்த அடிப்படை தேவைகளும் இந்த அரசாங்கம் வழங்காதனால டெய்லி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து உசாமா பின் லேடனை சுட்டாரோ அப்படி என்ன யாரும் வந்து தாக்கிடுவாங்களோ டெய்லி பயந்துகிட்டு இருக்கிறேன். எனது மனைவி மக்கள் அனைவருக்கும் அதற்கான பயிற்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்தாங்கன்னா யாரும் உள்ள வந்துட்டாங்களோ அவங்களை எப்படி எதிர்த்தாக்குதல் பண்றாங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தினந்தோறும் சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் வாழ்நாள் பயத்திலே போய்விடுமோ என்று பகிரங்கமாக அமெரிக்க தொலைக்காட்சியில சொல்றேன். இல்ல கண்டிப்பா அஞ்சத்தான் வேணும். அவன் எப்படி சுத்தங்கிறத முதற்கொண்டு காட்சியாக நடித்து காட்டியிருக்கிறார். அவரு நடித்து நான் இப்படி போனேன், நான் வந்து அந்த இரவு கண்ணாடி போட்டிருந்தேன், அப்படி பார்த்தேன், பில்லரை நான் பார்த்தேன். அவர் பார்க்க முடியலையா? பில்லேடனால பார்க்க முடியல. போறதுக்கு முன்னாடியே பில்லேடன் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் வந்து கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. அவர் இருட்டுல முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரா. இவங்க வந்து கரெக்டா ஸ்கொயர் கிளாஸ் போட்டுக்கிறனால கரெக்டா அடிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணேன். நான் தான் வந்து 2 தடவை சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் உயிர் இருந்துச்சு, 3வது மறுபடியும் சுட்டேன். அடப்பாவிகளா, எவ்வளவு தூரம் அநியாயம். ஒரு சர்வதேச குற்றவாளின்னு நீங்க சொல்றீங்க. குற்றவாளிக்கு உள்ள இல்லடா கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்க நல்லவனா இருந்தா அப்போ என்ன நினைக்கிற நீ? இப்ப இதுக்கெல்லாம் உலகத்துல ஒரே நீதி வந்துருச்சு. அப்சல் குரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா அப்சல் குரு வந்து தூக்கில போடுறாங்க. லிஸ்ட்ல அப்சல் குரு இருக்கிறாரு. பொண்டாட்டிக்கு ஸ்பீட் போஸ்ட்ல தகவல் அனுப்புறான். டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. இமெயில் இருக்கு, போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்சல் குருக்கு என்ன பண்ண அனுப்புறான். இவர் மரணிச்ச பின்னாடி மரணிச்சுங்கிற செய்தி வந்து 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த லெட்டர் போடு. ஸ்பீட் போஸ்டோட லெக்சர் அதை விட கேவலமா இருக்கு. இல்ல இவன் சிந்தையிட்ட என்ன கேள்வியை கேட்க மறந்துட்டாங்க நிருபர்கள் என்றால், அப்போ ஸ்பீட் போஸ்ட் இருக்கு இல்லையா, அது யார் கையில தான் இருக்கு? நாயே மத்திய அரசு கீழே இருக்கலாம் நாயே அப்படின்னு கேட்டுக்கணும். அதை கேட்க மறந்துட்டாங்க. அதை கேட்டிருந்தா ஒரு உள்துறை அமைச்சர் சொல்கின்ற பாங்கா இது. அத பாதிகளா, என்ன அநியாயம் தான் இது. ஒருத்தருக்கு கடைசியில் தூக்கு போடுறப்ப ஒரு கருணை அடிப்படையில் கேட்பீங்களா? என்னடா பண்ணணும், என்ன கடைசியாச்சுன்னு கேட்பீங்க. அதை சிறையில வாழ்ந்தான், அவனுடைய சபம் கூட சிறையில் இருக்கணுமா? அவன் சபத்தைமா சிறையில் வைப்பீங்க? நாங்கள் இப்போது பாருங்கள், மனைவி மக்களை எல்லாம் அழைத்து செல்கிறோம், அந்த இடத்தை அடக்கம் பண்ண இடத்தை காட்டுறோம். முதல்ல அப்சல் குரைத்தான் அடக்கம் செய்தாய் என்பதற்கு என்ன ஆதாரம்? உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீமை வந்து அடக்கம் செய்வதற்கு முன்னாடி அவருக்கு ஜனாசா தொகைகளும் நடத்த வேண்டும். ஜனாசா தொகை நடத்தினியா? அவருக்கான அடிப்படை பிரார்த்தனையா தானே ஜனாசா தொகைங்கிறது நடத்தினியான்னு பார்த்தா அதற்கான எந்தவித எவிடன்ஸுமே இல்லைங்கிறப்ப அவர் குற்றவாளி என்பது நீங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, குற்றவாளியாக இருந்தாலும் கூட அதற்கு உரிய முறையில் செஞ்சிருக்காமே. ஆனா இதனுடைய போக்கை பார்த்தோம்னா அடுத்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்களா,
வரிசையா பிரணாப் முகர்ஜி ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு 40-50 பேரை வந்து கொலை செஞ்சிருவாரு இல்ல. பிரணாப் முகர்ஜின்னு சொல்லுவதை விட இந்த கொலை முகர்ஜின்னு மாத்திரலாம், அவருக்கு பேரை மாத்தி போடலாம். நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை உட்கொள்ள வேண்டியதா இருக்குது. அந்த அப்துல் குரு விஷயத்துல உண்மையிலே வந்து தண்டனை நிறைவேற்றப்பட்டப்போ அது நீதிபதிகள் சொல்கிறதை வந்து இந்த இடத்துல கருத்துல கொள்ள வேண்டியது. நம்ம பல இடங்களை இதை சொல்லி காட்டணும். என்ன கருத்துல கொள்ள வேண்டியதுன்னா, அவர் மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலையா, பாவிகளா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலாம் என்ன செய்யணும், அதை சாதகத்தை அவருக்காக மாற்றணும், மாற்றி குற்றவாளியை வெளியிடணும். ஏன்னா ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. கூட்டு மனசாட்சி என்பதை விட கண்ணியத்துக்குரிய அந்த கட்டடத்தை அதை மீது தாக்குதல் என்பதால் மக்கள் உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து, அப்ப மக்கள் உணர்வு என்னங்கிற ஓட்டு போட்டு கேட்டியா? இல்ல, மக்கள் தூக்கு போடலாமா தூக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு நடத்தினியா நீ? இல்ல, ஓட்டு போட்டு கூட கேட்க வேணாங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க. கருத்து கணிப்பு அதெல்லாம் கூட விட்டுருங்க. நீங்க மக்களை வந்து உங்கள்ட்ட வந்து தனியா வந்து நீதிபதிட்ட வந்து காதுல சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லா மக்களும், லைனா வந்து காதுல சொல்லிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதனால நீதிபதி கேட்டிருக்குன்னு வைங்க. அதை நியாயப்படுத்தினால், இதை நியாயப்படுத்தினால் தயவு செய்து எங்களுக்கும் நியாயம் செய்யும். ஏன்னா ஒன்றும் இல்லாத உயிர் இல்லாத, அதாவது உயிரோடு இருக்கின்ற கட்டடத்துக்கு இன்றைக்கு அதை செய்தான் என்பதற்காக, ஹார்பரிங் பண்ணா என்பதற்காக அப்துல் குருக்கு தண்டனை என்றால், உயிரோடு உள்ள ஒரு கட்டடத்தை உயிரற்றதாக மாற்றினார்களே, பாபரி பள்ளிவாசலை உடைத்தெறிந்தார்களே, உடைத்தெறிவதாக சொல்லி அங்கு ரத யாத்திரை போனாரை, செங்கல் யாத்திரை போனாரை உடைக்கின்ற போது சாட்சியாக இருந்த அத்வானி, ஜோஷி, உமாபாரதி, கல்யாண் சிங் இவர்களுக்கு எப்பத்துக்குள்ள போட போறீங்க? தூக்க எப்ப நிர்ணயம் பண்றீங்க? தயவு செய்து சொல்லுங்க. நீதி செலுத்தக்கூடிய நீதிவான்களை நீதி செலுத்துங்க. 68 பேர் மேல லிப்ரான் கமிஷன் மிக தெளிவாக இவர்கள் குற்றவாளி என்று அறிவித்த பின்பும் இவர்களை எப்போதாவது நீங்கள் கைது செய்திருக்கிறீர்களா? கைது செய்ய மாட்டானா? அப்துல் குருக்கு ஒரு நியாயம், பாபரி பள்ளிவாசல் இடித்தவர்களுக்கு ஒரு நியாயமாண்டு ஒரு போஸ்டர் அந்த போஸ்டரை இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சகோதரர்கள், சின்ன பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பையன் போஸ்டர் ஓட்டுனா மவனே அந்த மாவட்ட எஸ்பி என்னன்னா எப்பயார் போட் ரிமாண்ட் பண்ண. அப்படி என்னங்கடா நாடு, என்னங்கடா இது, இந்த கருத்து சொந்தம்னா என்ன? அந்த அத்தனை பேர் எந்த பேப்பர்லாம் அப்துல் குரு ஆதரிச்சு எழுதினாலும் அத்தனை பேப்பர் மேல ரிமாண்ட் பண்றான். ரிமாண்ட் பண்ணு, இந்து பத்திரிகை ரிமாண்ட் பண்ணு. இந்து தான் கிட்டத்தட்ட 3 பக்கம் வந்து அப்துல் குருடைய ரைட் அப்படின்னு சொல்லி ஏறலாம். நீ எழுது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவங்களாம் ரிமாண்ட் பண்ணு. என்ன ஊருக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயம்? 2002 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த கொலை இருக்கிறத ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை என்று சொன்னானே நரேந்திர மோடி, அவனை எப்பத்துக்குள்ள போட போறேன்? காரணம் யாருப்பா? ஹார்பரிங் கொடுத்தவங்க தூக்குல போடுவீங்கன்னா தூண்டுறவனுக்கு என்ன தண்டனை கேட்கணுமா இல்லையா? அப்ப நீதிவான்களே, நீதி உள்ளவர்களே கேளுங்க, நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இந்திய தௌஹீத் ஜமாத் வந்து 5 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய 5000 கிலோமீட்டர்கள் நீதி கேட்டு நெடுப்பயணம் செய்தது. ஏறக்குறைய அனைத்து முஸ்லிம் கிராமங்கள், குக்கிராமங்கள், சாதாரண ஜமாத்தார்கள் சந்திப்புகள் மட்டுமல்லாது முத்தவழிகள் சந்திப்புகள் என்று பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த மக்களுக்கு உங்களுடைய பிரச்சனை இதுதான், இந்த பிரச்சனை தான் நம்மளுடைய மைய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது, இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் கிளர்ந்து எழ வேண்டும், மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம மத்தியில் உண்டு பண்ண வேண்டும் என்ற பிரச்சாரத்தை சகோதரர் S.M. பாக்கர் அவர்கள் செய்தார்கள். அதை பற்றி விவரமாக அவர்கள் சொல்வார்கள். அதாவது இதனுடைய மிகப்பெரிய அருள் என்று சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கிய அந்த பயணம் தொடங்குகின்ற போதே மிக வேதனையோடு விஸ்வரூபம் படம் தடை செய்யுமா, தடை செய்யப்படாதா, தடையை நீக்கிவிட்டார்கள் என்ற நிலைமையிலே வந்து விஸ்வரூபம் படத்தினுடைய தடையை நீக்கிவிட்டார்கள் என்ற நிலைமையில் தான் நம்முடைய பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம். முதல்ல கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோம். அதுக்கு இடையில் பார்த்தா மத்தியானம் 2 மணிக்கு தான் மறுபடி நீதிபதி எடுத்துக்கொள்வார் என்ற செய்திகள் வருகிறது. சரி, அப்போ நாம் போவோம். எந்த இடத்தில் தடை இல்லை என்ற நிலை ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் இதை கண்டன ஆர்ப்பாட்டமாக அல்லது கண்டன போராட்டமாக அல்லது கண்டன பொதுக்கூட்டமாக மாற்றி விடுவோம். மாற்றி விட்டுட்டு இதை ரத்து செய்வோம்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனால் இறைவனுடைய மாபெரும் அருள், அல்லாஹ்வுடைய கிருபைன்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லா போகக்கூடிய அத்தனை இடங்களையும் இது முதல்ல தடை செய்யப்பட்டது, அப்புறம் காம்ப்ரமைஸ்
கமலஹாசன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என்னை வாழ வைங்கள் என்று கையெழுத்து கும்பிட்டார் என்பதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வரலாறு. சில பேர் வந்து உள்ளுக்கு திரைமறைவில் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி சில பேர் சுவாரஸ்யமாக விடுகதைகள்லாம் போட்டு கொண்டு இருப்பாங்க. இந்த நிறைய விஷயங்கள் நடக்கும் எப்பொழுதுமே. சரி, ஏதாவது நடந்தால் அதில் வந்து அதான் சொல்லுவாங்க, இறந்த வீட்டில் கூட நான் தான் பிணமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம தான் வீட்டில் கூட என்னத்தான் பார்க்கணும், ஏன்னா எல்லாரும் இறந்தவங்க தானே பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட செல்ல வேண்டாம். ஆனால் பிரயாணம் என்பது அற்புதமாக அல்ஹம்துலில்லாஹ் அமைந்தது என்பது அதுலேயும் வந்து கூட வந்த சகோதரர்கள் அத்தனை பேர், அதில் 3 காரோட்டிகள் தேரோட்டிகள் என்று தான் அவர்களை சொல்ல வேண்டும். அத்தனை பேரும் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகி வந்த இஸ்பாய் அவர் தான் என்னுடைய ரதத்தை ஓட்டினார். ரதத்தை ஓட்டினார். அங்கே தான் உள்ளே இருந்தோம், உள்ளேயே படுத்தோம், உள்ளேயே எழுந்தோம், உள்ளேயே எல்லாம் செய்தோம், குளித்து விட்டு உள்ளேயே காய போட்டோம். இல்ல ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு, மிக முக்கியமான சீனியரான பத்திரிகையாளர், இங்க உட்காந்துக்கிட்டு சென்னையில உட்காந்துக்கிட்டு பத்திரிகைகள் அறிக்கை கொடுக்கறதும் டிவிகளில் உட்காந்து பேசுறதை விட்டுட்டு இப்படி ஒவ்வொரு தலைவரும் மக்களிடம் சென்று மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களை தினந்தோறும் சந்தித்தார்கள் என்றாலே மிகப்பெரிய மாற்றம் சமுதாயத்தில் ஏற்படும். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு சென்னையே கெதி என்று பல தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிலையை எல்லாரும் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பத்திரிகை இல்ல, நமக்கே அது ஒரு பெரிய அறிவுறுத்தலாக இருந்தது. என்ன அறிவுறுத்தல்னா, போற இடங்கள்ல சுபஹானல்லாஹ் அந்த மக்களுடைய எழுச்சி இருக்கிறதே, அதெல்லாம் நம்மளால ஈர்ணிக்கவே முடியல. இவ்வளவு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குதா? இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோமோ, நம்ம அந்த தேவைகளை சரிப்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு நமக்கு வர ஆரம்பிச்சு. இவ்வளவு அளவுக்கு இந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிருந்தீங்க, நன்கு சிறப்பா வந்து போலீஸ் வந்து எல்லாம் கடுமையான ஒத்துழைப்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்திய தொகுதி ஜமாத் கடமைப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு அற்புதமான ஒத்துழைப்பு. காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவல்துறையோட ஜீப் முன்னாடி வந்து நிற்கும். நைட்டு 1 மணிக்கு நாம இருந்து ஒன்று போற வரை அவர்கள் நமக்கு காவல் காட்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமான காவல்துறையோட ஒத்துழைப்பு. அதற்கு நன்றி தெரிவித்து காவல்துறை உயரதிகாரியோட பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, சார் எங்களுடைய ஒத்துழைப்பை விட நீங்கள் சொன்ன பிரகாரம் நடந்துக்கிட்டீங்க, உங்களுடைய பேச்சு எங்குமே வரம்பு மீறலை, யாரையுமே ஹர்ட் பண்ணல, மிக அற்புதமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். நீங்கள் இத்தனை வாகனம் தான் வரும்னு சொன்னீங்க, அத்தனை வாகனம் தான் வந்துச்சு. இந்த அற்புதமான ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள இயக்கம், இந்த இயக்கத்தை தான் நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் 15 நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தலைவர் உழைத்தார் என்றார். கண்டிப்பாக சமுதாயத்துறை மேம்பாட்டுக்காக சிந்திக்கின்றார் என்ற விஷயத்தையும் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை தலைமை அதிகாரி சொன்னது மிக ஆச்சரியமாக இருந்தது. பல ஜமாத்தார்கள், அத்தனை ஜமாத்தார்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிக்கணும். எல்லா ஜமாத்தாரும் எந்த பாகுபாடும் இல்லாமல், இவங்க தௌஹீத் ஜமாத்தாச்சே, இவங்க இந்த ஜமாத்தில் அப்படிலாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அத்தனை பேரும் வரவேற்றதும், அதில் இமாம்கள் வரவேற்றதும், அந்த முத்தவல்லிகள் வரவேற்றதும், அவர்கள் என்னமோ சொந்த பிள்ளையை அரவணைத்துக் கொள்வது போல அரவணைத்துக் கொண்டதும், அந்த காட்சிகள்லாம் வந்து தர்கா வாசல் நடந்துச்சு பார்த்தீங்களா, நீதி கேட்டு நெடுமையிடத்தோட கூட்டம் நடக்கிறப்ப தர்காவில் உள்ள சாபுமாரா வெளியே வந்துட்டாங்க. டாக்டர் பேச போறாராமே, என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நியாயமான விஷயமா தான் இருக்கு. இந்த விஷயம்லாம் நியாயம்தான், இதெல்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிற விஷயத்தை அங்க அவர்கள் கூட பதிவு செஞ்சாங்க. இல்ல, அதுல அலங்கார வாசல்ல நின்ற கூட்டம் என்பது மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள். இப்படி எல்லாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஊர் சகோதரருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தனை ஒத்துழைப்புகள், அத்தனை அருமையான ஏற்பாடுகள் எல்லா என்னுடைய இந்திய தொகுதி ஜமாத்தினுடைய கிளை, மாவட்ட, மாநில அத்தனை